Hi friends, welcome to Basha's Kitchen. Basha's Kitchenல இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு தேவையான ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் தயாராகக்கூடியது. அதோடு சேர்த்து நம்ம ஆரிஷா பாப்பா வந்து சித்தப்பா கூட எப்படி விளாட்றா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரிஷாம்மா ஐயோ 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 கூப்பிடுது பாரு. இன்றைக்கி எங்களுக்கு சமைக்கிறதுக்கு சுத்தமாகவே மூடு இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ சிம்பிளான லஞ்சில் இன்றைக்கி நாங்கள் பாலக் கீரை போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு தயிர் சாதம் தாளிக்க போகிறோம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் ஜீரகத்தூள் அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்ததான் வெங்காயம் வதக்கிக்கலாம். வெய்ய காலத்தில் வந்து ரொம்ப குழம்பு அப்புறம் ரொம்ப காரசாரமான சமையல் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நிறையா கீரை வகைகள்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். அதனால தான் இந்த பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா பொடியாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகும். தேவையான அளவு தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துடலாம். பாலக்கீரையை நம்ம பசலைக்கீரைன்னு கூட சொல்லுவோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெயிலில் இந்த மாதிரி கீரை வகைகள் நிறையா சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். நாங்கள் வைப்போம். கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். அதுக்குள்ளே நம்ம தயிர் சாதத்துக்கு தேவையானதை தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கெட்டி தயிரை உள்ளே சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தயிர் சாதம் தாளிச்சிடலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் விட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு அப்புறம் உளுந்து போட்டு தாளிச்சிக்கோங்க. பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாலக்கீரை பாருங்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி சுருங்கிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாலக்கீரை பொரியல் நம்மளோடது தயாராகிடுச்சு. இந்த கீரை பொரியல் நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதை தயிர் சாதத்தில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான லன்ச் ரெசிபி நம்மளோடது தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக தயாரித்த மanga ஊறுகாவும் செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதுக்கு சைட் டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி லன்ச் வீடியோஸ் அண்ட் கோம்போஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.